அன்பு நேயர்களே, இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இதை ஒரு பெரிய வாய்ப்பாகவும், இதை காண்கிற நீங்கள் பேறு பெற்றவர்களாகவும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நிலையத்திற்கு வந்திருப்பவர்கள் திரு சசிகுமார் அண்ட் திருமதி கிறிஸ்டி சசிகுமார் என்ற ஒரு அழகிய தம்பதிகள். இவர்கள் இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன், இந்திய அருட்பணி இயக்கம் என்கின்ற அந்த மிஷனரி பணியில் 27 ஆண்டுகள் பணி செய்து, பின்னர் இன்னும் ஒருவேளை வயது முதிர்ந்து வரும் இந்த நாட்களில் கூட தேவனுடைய பணியை நிறைவேற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தினுடைய அழைப்பு, அவருடைய ஊழியம், தேவன் அவர்களை பயன்படுத்தின விதம், இவைகள் எல்லாவற்றையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட இசைந்து வந்திருக்கிறார்கள். ஸோ உங்கள் சார்பிலே அவர்களை இரு கரங்கூப்பி வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய இந்த ஊழிய பயணத்தில் மொத்த எத்தனை ஆண்டுகள் பணி செய்திருப்பீங்க? எந்த ஆண்டு இந்த இயக்கத்தில் நீங்கள் இணைந்தீங்க? என்னுடைய சிறு பருவத்திலிருந்தே நான் சொன்னால்தான் தொடர்ச்சி இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது விபிஎஸ் ஊழியம் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் பின்வாங்குவதுமாக பள்ளி பருவம் கடந்து சென்றது. 1968ஆவது ஆண்டு நான் ஹைஸ்கூல் முடித்து அடுத்த படிப்புக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேளையில் தேவன் என்னை சந்தித்தார். சந்தித்து கேட்டார், சசி, நான் உன்னை பிடிக்க முயற்சித்து கொண்டே வருகிறேன். நீ என் கையை விட்டு வழுக்கி போய் கொண்டிருக்கிறாய். ஒன்றை நான் உனக்கு சொல்ல வேண்டும். நான் உன்னை பிடிப்பது உன்னை கசாப்பு செய்வதற்காக அல்ல, உன்னை வளர்ப்பதற்காக பிடிக்கிறேன். ஆகவே இணங்கு என்றார். அப்போது ஆண்டவரே அடிபணிகிறேன், சரண்டர் என்று 1968ஆவது ஆண்டு ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? அப்போது 18 வயது. 18 வயது. அப்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது மட்டுமல்ல, என்னுடைய பாதையையே மாற்றிவிட்டார். என்னுடைய லட்சியம் எதுவாக இருந்ததென்றால், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அப்பா அம்மாவை ரொம்ப சொகுசாக பார்த்து கொள்ள வேண்டும், ஒரு தனவானாக வாழ வேண்டும் என்பது. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிடு, என்னை பின்பற்றி வா, எனக்கு அடிமையாயிரு, எனக்கு கீழ்ப்படி என்றார். முழுவதும் ஒப்பு கொடுத்தேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நான் உன்னை இனிமேல் நடத்துவேன். நான் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொள்கிறேன், நீ பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்கிற மாதிரி சொல்லிவிட்டார். முழுவதும் அர்ப்பணித்து விட்டேன். அந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் கமிட்மெண்ட் வந்ததுனாலே எதுவும் செய்ய ஆயத்தமாகிவிட்டேன் ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், உனக்கு எத்தனை முறை சுவிசேஷம் சொல்லப்பட்டது, ஆனால் ஒரு முறை கூட இயேசுவின் பெயரை கேட்காத கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். விபிஎஸ் மூலமாக, டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கை மூலமாக, இன்னும் அநேக தேவைகளை குறித்து சொன்னதன் மூலமாக நான் உனக்கு அவற்றை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதை பற்றி உனக்கு கரிசனை இல்லையா என்று. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, நீர் அழைக்கும்போது நான் மறுக்க மாட்டேன், என்ன சொன்னாலும் செய்கிறேன், எங்கு செல்ல சொன்னாலும் செல்கிறேன் என்று கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்டிராத இடங்களுக்கு மிஷனரியாக போக என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த மிஷனரி ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த போது அப்போ உங்களுடைய வயது என்னவாக இருக்கும்? அதே 18 வயசில் இம்மீடியட். அப்போது என்ன நடந்ததென்றால், நான் அப்போது சென்னையில் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை உணர்த்தின காரியங்கள், முதலாவது, நீ சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய். என்னுடைய பெற்றோருக்கு கடிதம் எழுதினேன், நான் உங்களுக்கு என்னென்ன தப்புகள் துரோகங்கள் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நான் ஒரு புது சிருஷ்டி, இனிமேல் என் பாதையும் மாறிவிட்டது. வாழ்க்கையில் நான் புதிய பாதையில் செல்ல ஆரம்பித்து விட்டேன். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஆகவே எல்லாம்
புது வழிதான் இனிமேல் என்று. அவர்களுக்கு நம்ப முடியாத சந்தோஷம். அவர்கள் முழு ஆதரவு கொடுத்தார்கள் எனக்கு. ஸோ அவர்களுடைய மனதிலேயும் என்னுடைய மகன் ஒரு சிறந்த ஊழியக்காரனாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எஸ், அப்பாவும் அம்மாவும் ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாட்டு கொண்டிருந்தார்கள். எங்கள் அப்பாவுக்கு திரு ஜே.ஜி. அர்னால்டு என்று ஒரு ஊழியக்கார நண்பர் இருந்தார். அவர்கள் ஆத்தும நண்பர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ஜே.ஜி. அர்னால்டு அண்ணன் சொன்னார்கள், அவர் வீட்டிற்கு நான் ஒரு முறை போயிருக்கும்போது, சசி, இந்த சோஃபாவில் தான் உங்கள் அப்பா வந்து உட்காருவார். உட்கார்ந்து அவர் வடிக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக நான் ஒரு டவல் கொடுப்பேன் அவரிடத்தில். அந்த டவலை பிழிந்தால் அதிலிருந்து தண்ணீர் வடியும். அந்த அளவுக்கு உன்னை பற்றி கண்ணீர் வடித்திருக்கிறார் என்னிடத்தில் என்று. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. இப்படி பெற்றோருக்கு ஒரு பாரமாக, அவமானமாக இருந்திருக்கிறேனே, அதை நான் ஆண்டவருடைய உதவியோடு இனி ஈடு செய்வேன் என்று சொல்லி அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும், எங்கள் அப்பா 104 வயது வரை உயிர் வாழ்ந்தார்கள். எங்கள் அம்மா 89 வயது வரை உயிர் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடைசி நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிரியமான மகனாக, அவர்களுடைய பாசத்தையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு மகனாக வாழ கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய இளமை பருவத்தில் அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க ஜெபித்த ஜெபமும் எடுத்த முயற்சிகளும் ஏராளமாக இருந்திருக்கும். அப்படி பள்ளி பருவத்தில் நீங்கள் படிக்கிற காலத்தில் எந்த ஊரில் இருந்தீங்க, எந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தீங்க? ஓகே, என்னுடைய இளமை பருவத்திலே என் பெற்றோரும் ஜெபித்தார்கள். என் பாட்டி, என்னுடைய தாத்தா ஒரு பாஸ்டர். என் பாட்டி எப்போதும் சொல்லுவார்கள், நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று. என் தாத்தா சொல்லுவார்கள், சசி, எனக்கு அடுத்தபடியாக நீதான் ஊழியம், ஏனென்றால் என் பிள்ளைகள் ஊழியத்திற்கு வரவில்லை என்று. அப்போ நான் சொல்லுவேன், தாத்தா, அது மட்டும் நடக்காது. அப்போ ரட்சிக்கப்படவில்லை. நான் தெருவிலே பிச்சை ஓடு ஏந்தி சென்றாலும் செல்வேனே தவிர இந்த வேலை மட்டும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தேன். அவர் ரொம்ப துக்கப்படுவார். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு அடியெடுத்து வைத்தேனோ அவர்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. பள்ளி பருவத்திலே தவறான நண்பர்களோடு சிக்கி கொண்டதன் விளைவாக அடிக்கடி பள்ளிக்கூடம் மாற்ற வேண்டியது இருந்தது. அது என்னுடைய அப்பாவுக்கும் ரொம்ப அவமானமாக இருந்தது. ஏனென்றால் அப்பா ஒரு பொது மனிதர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், அப்பாவை அழைத்து கொண்டு வா என்று. இப்படியே பல பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பள்ளிக்கூடம். அப்படி என்னுடைய பள்ளி வாழ்க்கை ரொம்ப ஒரு டர்புலண்ட் ஆக, குழப்பம் நிறைந்ததாகவே இருந்தது. பட் இயேசு என்னை பிடித்தார், நான் அவரை பிடித்து கொண்டேன். அது முதல் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. சரியான ஒரு பருவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நல்ல இளமை பருவம் மட்டுமல்ல, திறமைகளும் தாளந்துகளும் நிறைந்த ஒரு காலம். உங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது கூட, இன்றைய இளைஞர்களிடத்தில் நம்ம எதிர்பார்த்து காண முடியாத ஒரு விலையேற பெற்ற அர்ப்பணத்தை அவ்வளோ உறுதியாக நீங்கள் செய்திருக்கீங்க. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இளமை பருவத்தை குறித்து நீங்கள் நினைக்கும்போது உங்கள் மனசில் என்ன நினைவுகள்லாம் வருது? நாங்கள் வந்து எங்கள் அப்பா பாஸ்டர். பாஸ்டர்னா சிஎஸ்ஐ. ஓகே. நாங்கள் 4 பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு. இப்போது கடவுள் கிருபையால் 4 பேருமே இந்த மினிஸ்ட்ரியில் தான் இருக்கோம். மினிஸ்ட்ரினா ஹஸ்பண்ட் மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க, கூட ஒய்ஃபு. மற்றபடி பிரதர்ஸும் பாஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. எல்லாருமே பாஸ்டர்ஸும் அந்த மாதிரி ஆண்டவருக்கு பணியில் தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க ஆண்டவருக்கு பாதையில். அதுபோல் சின்ன பருவத்தில் அப்போ எல்லாம் நிறைய கன்வென்ஷன்ஸ் நடக்கும்ல. அந்த சின்ன பிள்ளைலாம் நாங்கள் எல்லா மெசேஜ், இந்த பிரசங்க மாதிரி எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறது, பணிவிட செய்கிறது, அந்த மாதிரிப்பட்ட இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தேன். பிறகு காலேஜ் முடிச்சுட்டு அப்புறமா திருமணத்துக்கு பார்க்குற நேரமும் வீட்டிலையே ஒரு புளியக்கார ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இது பண்ணாங்க. இப்படி தான் ஆண்டவர் எங்களை இணைச்சார். அதை உங்கள் குடும்பத்தை நினைக்கும் போது
அந்த பிலிப்பு என்கின்ற சுவிசேஷகனை பற்றி பந்தி விசாரிப்புக்கு தெரிந்தெடுக்கப்பட்டு பிறகு சுவிசேஷகனாக பணி செய்தவரை பற்றி நினைக்க தோணுது. அவருக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்கன்னா 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு. உங்களுடைய பெற்றோருக்கு 4 பிள்ளைகள், இன்னைக்கு 4 பேருமே ஊழியத்தில் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்படி உங்களுடைய இளமை பருவத்தில் ஆண்டவர் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு கிடைச்சது? அந்த நேரம் என்ன, நான் எந்த ரட்சிப்பு ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியாது அப்போல்லாம். சரி. சிஎஸ்ஏ சர்ச்சுக்கு போவோம், சண்டே ஸ்கூல் இதில் அட்டன் பண்ணுவேன், சண்டே ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், யூத் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வாக இருப்போம். ஆனால் அந்த மாதிரி எனக்கு அந்த இது இல்லை கடவுள் இதில். அதுக்கப்புறம் தான் எங்கள் திருமணத்துக்கு பிறகு தான் என் ஹஸ்பண்ட் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துனாங்க. அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அன்னையிலேருந்து தான், அதுக்கு பிறகு தான் அப்போ தான் தெரியும் எனக்கு அந்த ரட்சிப்புனால என்னன்னு சொல்லிட்டு. மற்றபடி நல்ல பயபக்தி உள்ள அது எல்லாமே அதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு வளர்ந்து வந்தது. ஆமாம், இது ஒரு நாள் ஒரு அனுபவம் போல் இல்லாமல் அது கிராஜுவல் இதாக இருந்து நல்ல ஒரு கணவன் கிடைத்ததுனால அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் இணைந்து ஊழியம் செய்திருக்க ஆண்டு பெரிய வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கல்லூரி பருவத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதேனும் உண்டா? எஸ், நான் அந்த ஹைஸ்கூல் முடித்த உடனே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டபடினாலே கல்லூரிக்கு போகிற அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தது எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணிவிட்டு வேதாகம பயிற்சிக்கு ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட் டாக்டர் குப்தா அவர்கள் கீழே போய் சேர்ந்து விட்டேன். 5 ஆண்டுகள் அங்கே பயிற்சி பெற்றேன். டாக்டர் குப்தா எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். ஒரு மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் ப்ரேயர், மேன் ஆஃப் தி வேர்ட் அண்ட் மேன் ஆஃப் விஷன். ஊழியத்திலே எங்களை பயிற்றுவித்தார். நல்ல அஸ்திபாரம் போட்டார் எங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். ஒரு முறை என் அண்ணாவுக்கு கல்யாணம், என்னுடைய 4வது வருஷம். நான் போய் அவரிடத்தில் கேட்டேன், சார் என்னுடைய அண்ணாவுக்கு கல்யாணம், வீட்டுக்கு போக வேண்டும் என்று. அவர் சொன்னார், பாய், இட்ஸ் நாட் யுவர் மேரேஜ், it's your brother's marriage. He will marry even if you don't go. But if you surely want to go, but don't come back. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகிவிட்டது. எனக்கு ஒரு தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டிய ஒரு நேரமாகிவிட்டது. அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப உதவி செய்தது. ஊழியத்திற்கு வருவது, பயிற்சி பெறுவது என்பதெல்லாம் ஏதோ விளையாட்டான காரியங்கள் அல்ல, அது ஒரு சீரியஸ் மேட்டர் என்று நான் இணங்கினேன். கல்யாணத்திற்கு போகவில்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். That was the first marriage in your family or? இது ஃபர்ஸ்ட் மேரேஜ், எஸ். ஆனால் நான் போக முடியவில்லை. பிறகு அங்கே நான் போய் சேர்ந்த போது ரொம்ப வாஞ்சை, ரொம்ப வைராக்கியம். என்ன எடுபடி வேலை என்றாலும் உதவி செய்வேன், யாருக்கும் உதவி செய்வேன். அதன் மூலம் ஆண்டவர் எனக்கு பல பயிற்சிகளை கொடுத்தார். ஆண்டவரே, என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன வேலை உமக்காக செய்ய தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும்போது என்னுடைய 2வது வருடத்திலே பிசி ஆல்ஃப்ரெட் ஜார்ஜ் என்று பார்வையற்ற ஒரு சகோதரன் வந்து சேர்ந்தார். அவரும் என்னுடைய வகுப்பிலே தான் சேர்க்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே கொஞ்சம் வயதானவர், ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர். இந்து பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறார். நான் பார்க்கிறேன், அந்த வருட ஆரம்பத்தில் எல்லாரும் புது நண்பர்கள் பழகி கொள்ளும்போது இவரை பார்க்கிறேன். சாப்பாட்டு அறையிலிருந்து ஹாஸ்டலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். இவர் கொஞ்சம் தடுமாறி கொண்டு போவதை பார்த்தேன். இவருக்கு பார்வை இல்லை என்று உணர்ந்து கொண்டேன்.
நான் சின்ன பையனாக ஊரில் இருக்கும்போது டோனாவூர் ஃபெலோஷிப்பிலிருந்து பார்வை இழந்த ஒரு சகோதரன் எங்கள் சபைக்கு ஊழியத்திற்கு வருவார். எங்கள் வீட்டிலே தான் தங்கியிருப்பார். அவருக்கு உதவி செய்வது என்னுடைய வேலை. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அது. ஆகவே பார்வையற்றவர்களுடைய சிரமங்கள் என்ன என்பதை ஏற்கனவே கொஞ்சம் பழகியிருந்தேன். எனக்கு போய் இவரை பழகி இவருக்கு உதவி, நீ போய் அவருக்கு உதவி செய் என்று ஆண்டவர் உணர்த்துவதை உணர்ந்தேன். ஒரு நாள் நான் போய் அவர் கையை பிடித்து, ஹலோ, மை நேம் இஸ் சசிகுமார் என்றேன். அவருக்கு பிடிக்கவில்லை. நான் இது ஒரு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து நம்மளை கையை பிடிச்சி பேசுகிறான் என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன். நீங்கள் சம்மதித்தால் உங்களுக்கு ஒரு கைடாக இருந்து உங்களுக்கு புக்ஸை வாசிக்கலாம் உதவி செய்ய விரும்புகிறேன் என்று. 2-3 நாட்களில் அவரும் நன்றாக பழகிவிட்டார் என்னோடு. அப்படி என்னை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் எங்கள் பயிற்சி முடிகிற வரைக்கும் நான் தான் அவருக்கு கைட், நான் தான் அவருக்கு ரீடர். ஒரு ரூம் கொடுத்து விட்டார்கள் எங்கள் 2 பேருக்கும். அவர் என்னிடத்திலிருந்து பெற்ற உதவியை விட நான் அவரிடத்திலிருந்து பெற்ற உதவி தான் அதிகம். ஏனென்றால் அவர் அனுபவசாலி, ஆழமான ஒப்பு கொடுத்தல் உள்ளவர், டீச்சராக இருந்தவர், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார் எனக்கு. நான் எல்லை மீறும்போது எச்சரிப்பார், வேண்டாம் என்று சொல்லுவார். உற்சாகப்படுத்த வேண்டிய இதில் உற்சாகப்படுத்துவார். அவர் கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்று ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த அறிமுகம் அவரோடு எனக்கு கிடைத்தது 1969 ஆண்டு. அன்று கிடைத்த அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியத்திலே ஆட்சி குழுவிலே நான் ஒரு அங்கத்தினன். இப்போது ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிஷன்ஸ் என்று பார்வையற்றோருக்காக ஒரு மிஷனரி ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த இடத்துல? பொழிச்சலூரில். அங்கே நானும் கற்றுக் கொடுக்கிறேன். பார்வையற்றவர்களுக்கு நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப உற்சாகம் அளிக்கிறது. திரும்பி பார்க்கும்போது 69வது ஆண்டு ஆண்டவரே என்ன சின்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் என்று சொன்னது இன்றைக்கு வரைக்கும் பலனளித்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார். அவருடைய மனைவி, அவருடைய மகன் இப்போது அதற்கு டைரக்டராக இருக்கிறான். ஆக விதமாக அந்த ஊழியத்தில் அன்று ஆரம்பித்தது இன்றும் அந்த சங்கிலி அறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வது ஒரு இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம். அதில் பார்வையற்று இப்படிப்பட்ட சரீரத்தில் சில குறைபாடு உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்வது என்பது இட் நீட்ஸ் ரியல் டெடிகேஷன். அதை உங்களுடைய அந்த இளமை வாலிப பருவத்திலேயே உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டதும் அதை நடைமுறைப்படுத்தியதும் இப்படி ஜெனரேஷன்ஸுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அந்த டாக்டர் குப்தாவினுடைய தலைமையில் அவருடைய கரங்களுக்குள்ளாக நீங்கள் கற்றுக்கொண்ட அநேக பாடங்களில் டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், இப்படிப்பட்ட காரியத்தை பற்றிலாம் சொன்னீங்க. அந்த படிப்பை எந்த ஆண்டு முடித்தீங்க? முடித்த பின்பு நீங்கள் எடுத்த அடுத்த கட்ட முயற்சி முடிவு என்ன? ஓகே, 5 ஆண்டுகள் பயிற்சி, நல்ல ஃபவுண்டேஷன், தியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன், பைபிள் நாலேஜ் ஃபவுண்டேஷன், இவாஞ்சலிசம் ஃபவுண்டேஷன், ஓப்பன் ஏர் ப்ரீச்சிங். டாக்டர் குப்தா ப்ரீச் பண்ணுவார் மூர் மார்க்கெட்டில் நின்று. நாங்கள் மொழிபெயர்ப்போம் அவருக்கு. நல்ல தமிழ் பேசுவாங்களா? இல்லை, இங்கிலீஷில். அவர் தெலுங்கு மேன், ஹிந்து கான்வெர்ட். அவருக்கு மொழிபெயர்ப்பு செய்வோம். நானெல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு மொழிபெயர்க்கும் பணி அப்போதே ஆரம்பித்து விட்டதுனால அது ஒரு நல்ல ட்ரைனிங் ஆக இருந்தது எனக்கு. அந்த நாட்களிலேயே சம்மர் விடுமுறை வரும்போது, இல்லை என்றால் கிறிஸ்மஸ் விடுமுறை வரும்போது நான் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுப்பதை விட பணிக்களங்களுக்கு போய்விடுவேன். முதலாவது 1968 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே
ஜவாது மலையில் ரெவரண்ட் எலியாஸ் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது கிறிஸ்மஸ் நாட்களில் அங்கே போய்விட்டேன். ஜமுனா மரத்தூர், அங்கிருந்து தொங்குமலை, அங்கே ஜெயக்குமார் என்று ஒரு சகோதரன் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரோடு அந்த நாட்களிலே தங்கியிருந்து அந்த இடங்களின் தேவைகளை நேரடியாக பார்த்து அந்த ஊழியத்தை அனுபவித்தேன். ட்ரெவர் லாக் என்று ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிஷனரி, அவரும் அவருடைய மனைவி ரோனா லாக்கும், அவர்கள் குன்னூரில் இருந்தார்கள். பிறகு எல்லாம் ஆமாம் பெங்களூரில் இருந்தார்கள். அவர் என்னை பிடித்து கொண்டார். அங்கே அவரும் வந்திருந்தார் நான் போயிருந்த போது. பிடித்து இன்ஜெக்ஷன் போடுவது போல் என்னில் வேலை செய்ய ஆரம்பித்தார். சசி, God has called you, விட்டுறாத என்று பிறகும் தொடர்பு கொண்டே இருப்பார். அப்புறம் சில நேரங்களில் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களுக்கு சம்மர் ஊழியத்திற்கு போயிருக்கிறேன். அல்மோரா மலைகளிலே பிண்டாரி கிளேஷியர் என்று சொல்லி அது வரைக்கும் சென்று பனிமலையில் நடந்து சென்று அந்த நாட்களில் காலில் எனக்கு அப்போது ரொம்ப வெடிப்பு வரும், ரத்தம் கொட்டும், ஷூ கிடையாது எனக்கு. அப்போது அந்த பேட்டாவில் ஒரு சாண்டெக்ஸ் என்று சொல்லி ஒரு ரப்பர் சாண்டல்ஸ் அதை அணிந்து கொண்டு தான், பிளாங்கெட் கிடையாது, அந்த பனிக்கு நடுவில் ஒரு காட்டன் பெட்ஷீட்டை ரேப் பண்ணி கொண்டு, ஸ்வெட்டர் கூட கிடையாது. 7 நாட்கள் மலை ஏறினோம், 7 நாட்கள் மலை இறங்கினோம், 14 நாட்கள் அந்த பனிக்கு மேலே நடக்கும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு சாதனை படைக்கவும் அந்த நாட்களில் ஆண்டவர் உதவி செய்தார். அப்படியே பயிற்சியாகவே தான் அதை பார்த்தேன். மிஷனரி ஊழியத்திற்கென்றே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பது கல்லூரியிலும் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே என்னுடைய கடைசி ஆண்டு கிராஜுவேஷன் டைமில் அந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் ஒரு மாணவனை உன்னுடைய தரிசனம் என்ன செய்ய போகிறாய் என்று சொல் என்று தெரிந்தெடுப்பார்கள். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய எனக்கு தகுதியே இல்லை, ஆனால் ஆண்டவர் அவருடைய அநாதி கிருபையினாலே என்னை அதற்கு தெரிந்தெடுக்க வைத்தார். என்னை சொன்னார்கள், நீ முன்னுக்கு நின்று சொல்ல வேண்டும், ஆண்டவரை எதற்கு அழைத்திருக்கிறார், எதற்காக இங்கே பயிற்சி எடுத்தாய், இப்போ என்ன செய்ய போகிறாய் என்று. நான் சொன்னேன், இந்த மாதிரி மிஷனரி ஊழியத்திற்காக பயிற்சி எடுத்தேன், அதற்கு ஒரிசாவுக்கு செல்கிறேன் என்று. அது எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருந்தது. இது எப்படி இந்த மிஷனரி ஊழியத்திற்கு ஒரிசாவுக்கு செல்வது என்பது வந்ததென்றால், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் VBS நடக்கும்போது பி சாமியல் அண்ணாச்சி, தியோடர் வில்லியம்ஸ் அண்ணாச்சி, கொர்னேலியஸ் அண்ணாச்சி, அருள்மணி அண்ணாச்சி, இன்னும் நிறைய பேர் அந்த டீம் என்பார்கள், அவர்கள் வருஷம் அங்கு ஊழியம் செய்வார்கள். எங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பார்கள். அவர்களுடைய செய்திகள் என்னை மிகவும் பாதித்தன. ஆகவே நான் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களை தொடர்பு கொண்டு, நான் மிஷனரி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் உங்களோடு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் என்னை சின்ன பையன்லேருந்தே தெரியும் அவர்களுக்கு. அவர்கள் கான்ஃபரன்ஸில் எல்லாம் செய்தி கொடுப்பதற்காக HBIக்கு வரும்போதும் என்னை பார்க்கும்போது கேட்பார்கள், சசி, ஆர் யூ ஹாப்பி இன் தி லார்ட் என்று தான் கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் என்னை மிகவும் கவர்ந்தது. ஆக அவ்விதமாக அவர்களோடு தொடர்பு கொண்டு அதன் மூலம்தான் IEMல சேர்ந்து IEM தீர்மானம் செய்து ட்ரெவர் லாக் அவர்களுடைய வற்புறுத்தலினாலே ஒரிசாவிலே கோராப்புட் மாவட்டத்திலே போண்டோ என்கிற ஒரு பழங்குடி மக்கள் இன்னும் கற்கால நாகரிகத்திலே சரியான ஆடை கூட அணியத் தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படவில்லை. நீங்கள் புதிதாக ரெக்ரூட் பண்ணுகிற மிஷனரிகளில் ஒருவரையாவது அங்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது தான் அந்த போர்டு என்னை அதற்கு என்று அனுப்ப தீர்மானித்தார்கள். அப்படித்தான் என்னுடைய அந்த மிஷனரி பணி ஆரம்பமானது. நேயர்களே, தலைவர்கள் என்று யாரும் பிறப்பதில்லை, ஆனால் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். எல்லா தலைவருமே யாரோ ஒருவர் மூலமாக உருவாக்கப்படுவது அல்ல, அவருடைய வாழ்விலே கிடைக்கின்ற பல முன்மாதிரிகளின் மூலமாக ஊக்கப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு உருவாக்கப்படுகிறார்கள்.
அப்படி நமது மத்தியில் இன்றைக்கு இந்த நேர்காணலிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற சகோதரர் சசிகுமார் அவருடைய வாழ்க்கையில் அந்த காலத்து பழம்பெரும் தலைவர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அவர்களை ஊக்குவிக்கும், அந்த உருவாக்கும், மென்டாரிங் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியில் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தது நிச்சயமாகவே அவர்களை இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து உருவாக்கி இருக்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சாட்சியின் தீபத்தோடு வாழும் பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பண்பு, இல்லை நீங்கள் அதிகமாக அவர்களை பாராட்டுகிற ஒரு பண்பு என்னன்னு சொல்லுங்களேன். தப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைன்னு சொன்னால் ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. பழசெல்லாம் சொல்லிவிட்டு அதை இது பண்ணிவிட்டு அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்கன்னா சரி, அதுக்கு பிறகு அதை பற்றி பேச மாட்டாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. சரி. இப்போ நீங்கள் அந்த பி சாமியல் அண்ணன், தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன், அவங்க மிஸ்டர் கொர்னேலியஸ், இந்த ஏ டீம் விபிஎஸ் தலைவர்களை பற்றி சொன்னீங்க பாருங்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவரண்டை நடத்தப்பட்டு ஆண்டவரால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கொண்டு வரப்பட்ட நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான இளம் உள்ளங்களையும் வாலிபர்களையும் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த வரிசையில் தேவன் உங்களையும் இப்படி உருவாக்கி நேயர்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் ஒரிசாவுக்கு அந்த போண்டோ இன மக்கள் மத்தியில் வேலை செய்ய சென்றபோது உங்களுடைய கோவொர்க்கர் யார் இருந்தாங்க? டாக்டர் R.A.C. பால், ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை பெற்று IMS என்கிற ஸ்தாபனத்தோடு சேர்ந்து மல்கன்கிரி என்கிற பகுதியில் ஊழியம் செய்ய சென்றார். என்னை குறையாக அவர்கள் சொல்லவில்லை, உற்சாகப்படுத்துவதற்காக இதை சொன்னார்கள். பசுமரத்து ஆணி போல பதிந்து விட்டது. வழியிலே ஆந்திர பிரதேசத்திலே ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஹைவேயில் எங்கள் வாகனம் தடம் புரண்டது. அதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று யோசித்த போதுதான் மிஷன்ஸ் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்ன என்று பார்த்தால் வார்த்தைகள் இல்லை.